திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்த பிறகு அங்கே அந்த பஞ்சலிங்கங்களுக்கும் பூஜை செய்து அங்கே குருஸ்தலத்திலே இருந்து முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் செய்த பிறகு அங்கிருந்து தன்னுடைய கோபம் தணிந்து வந்து அமர்ந்த மலை திருத்தணிகை. கோபத்தை தணிப்பதற்காக வந்து அமர்ந்த காரணத்தினாலே அது தணிகை மலை என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்த மலை ஆகையினாலே கோபம் தணிந்து பேரானந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, ஒரு படைவீடாக திருத்தணி ஆலயம் விளங்குகிறது. இங்கே திருத்தணியிலே முருகனுடைய அழகை பற்றி சொன்னேன் அல்லவா? அப்படி அழகான அந்த முருகன் திருத்தணியிலே தன்னுடைய அழகான காதலியான வள்ளியை கரம் பிடித்த ஒரு ஸ்தலமாக திருத்தணி விளங்குகிறது. திருத்தணி மலையிலே வள்ளியோடு சேர்ந்து நமக்கு அருள் காட்சியை தரக்கூடிய முருகப்பெருமானை நாம் பார்க்கலாம். அருமையான ஒரு ஸ்தலம்.